This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் அலைஸ் ப்ளூவிலிருந்து. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை சேரும். மேலும் உங்களுக்கு வேரியஸ் கைண்ட் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ங்கிறது ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பேட்டர்ன் இருக்கு. ஒன்று புல்லிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக், இன்னொன்று பியரிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக். புல்லிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் நமக்கு சிக்னிஃபை பண்றது என்னன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட்ல பையர்ஸ் அதிகமாக ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க, டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. பியரிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட்ல செல்லர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் அதிகமாக ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. இந்த மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை நம்ம ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். வித் அ வேலிட் டிமாண்ட் ஜோன் ஆர் அ வேலிட் சப்ளை ஜோனை பேஸாக வச்சு நம்ம இதை ஒரு ரிவர்சல் பேட்டர்னாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த அனிமேஷன்ல நாம புல்லிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளால பார்க்க முடியுது, பிரைஸ் கம்ப்ளீட்லி இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. டவுன் ட்ரெண்ட்ல நம்ம ஒரு டிமாண்ட் ஜோன் ஸ்பாட் பண்ணியிருக்கோம். இந்த டிமாண்ட் ஜோனுக்கு பிரைஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அது கொடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் தான் இந்த புல்லிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இப்போ புல்லிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதோட ஹை நம்மளோட என்ட்ரியா இருக்கும். லோ கீழே கொஞ்சம் கேப் வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை ஜோன் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா பியரிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக்கோட ஃபார்மேஷன் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ இந்த அனிமேஷன்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பிரைஸ் கம்ப்ளீட்லி இன்னும் அப் ட்ரெண்ட்ல பார்க்க முடியுது. அப் ட்ரெண்ட்ல நம்ம ஒரு சப்ளை ஜோன்ஸும் ஸ்பாட் பண்ணி வச்சிருக்கோம். பிரைஸ் அந்த சப்ளை ஜோனை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா மாரிபோசு கேண்டில்ஸ்டிக்கோட ஃபார்மேஷன் நம்மளால பார்க்க முடியுது. அந்த பியரிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக்கோட லோ நம்மளோட என்ட்ரியா இருக்கும். ஹை மேல கொஞ்சம் கேப் வச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பாட்டம் லெவல்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் ஆர் இந்த சப்போர்ட் லெவல்ல நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பத்தி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ நம்மளோட சார்ட்ல போய் எப்படி நம்ம இதை அனலைஸ் பண்ணலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத இன்னும் இன்டெப்தா நம்ம பார்க்கலாமா. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ நான் இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்ல இருக்கிறேன். பேங்க் நிஃப்டியில் நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் ஸ்பாட் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஸ்பாட்டிங் த சப்ளை ஜோன். ஸோ ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ளை ஜோனை ஸ்பாட் பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் லெவலில் இருக்கக்கூடிய இன்னொரு டிமாண்ட் ஜோன்ஸையும் நான் ஸ்பாட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் ஜோன்ஸையும் நான் ஸ்பாட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ளை ஜோன்ஸ் அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் நான் ஸ்பாட் பண்ணிட்டேன். ஸ்பாட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட டைம் ஃப்ரேமை 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் மாரிபோசு கேண்டில்ஸ்டிக்கோட கன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஈஸியஸ்ட் ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிகேட்டர் காலமில் போயிட்டு மாருபோசு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மாருபோசு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மாருபோசு பிளாக் அண்ட் மாருபோசு ஒயிட்னு வரும். மாருபோசு பிளாக்ங்கிறது பியரிஷ் பேட்டர்ன், மாருபோசு ஒயிட் அப்படின்றது புல்லிஷ் பேட்டர்ன். நான் இப்போ புல்லிஷ் பேட்டர்ன் ஆட் பண்ணிக்கிறேன். புல்லிஷ் பேட்டர்ன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஜோன். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட 1 hour டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் ஜோன்ஸ் ஸ்பாட் பண்ணிக்கலாம். 1 hour ஆர் 15 minutes டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் ஜோன் ஸ்பாட் பண்ணிக்கலாம். பட் ஐ ஆம் யூசிங் டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் ஜோன் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். 5 minutes டைம் ஃப்ரேமில் போனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஜோனை ப்ரைஸ் டச் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாரிபோசு கேண்டில்ஸ்டிக் வந்ததுன்னா அது நீங்கள் ஒரு வேலிட் பேட்டர்னாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னோட ஹைங்கிறது உங்களோட என்ட்ரியாக இருக்கும். இந்த பேட்டர்னோட லோ கீழே கொஞ்சம் கேப் வச்சு நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை ஜோனில் நீங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் உங்களோட டார்கெட் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம மாரிபோசு புல்லிஷ் கேண்டில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது. அண்ட் பியரிஷ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்தே மார்க் பண்ணியிருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமோட
ஜோன் வந்து இந்த ஏரியாலேருந்து மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக நடந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துடலாம். ஸோ அதுவும் 5 minutes டைம் ஃப்ரேமே செட் பண்ணிக்கிறேன். 5 minutes டைம் ஃப்ரேமில் போயிட்டு கண்டிஷன் வந்து ரொம்ப சிம்பிள். ஜோனை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பியரிஷ் மாருபோசு கேண்டில் ஸ்டிக் வந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பியரிஷ் மாருபோசு கேண்டிலோட இண்டிகேட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். மாருபோசு பிளாக் விச் இஸ் ஃபார் பியரிஷ் பிளாக் ஆட் பண்ணிட்டேன்னா ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பியரிஷ் மாருபோசு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் உங்களோட இந்த லெவலில் உங்களோட என்ட்ரி இருக்கும். உங்களோட ஸ்டாப் லாஸ்னா மாரிபோசு கேண்டிலுக்கு மேலே கொஞ்சம் கேப் வச்சு உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் ஆர் என்ன சப்போர்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஷார்ட் பொசிஷன் ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களோட டார்கெட் இருக்கும். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாருபோசு கேண்டிலோட ஹை மேலே கொஞ்சம் கேப் வச்சுருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மாருபோசு கேண்டில் நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது. எல்லாருக்கும் மாருபோசு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாங்கிறது பற்றியும் ஒரு முழுமையான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.